என் பேக்ரவுண்டா ரொம்ப இதா இருக்கா? ஓ நான் பேசினா புரியுது புரியுது. நான் கட் பண்ணிட்டா. அதான் ப்ரோ நான் வெளில போயிட்டு வரேன். யா எஸ் ப்ரோ நான் சொல்லிட்டாரு. இல்ல ப்ரோ அதெல்லாம் ப்ரோ மீட்டிங் கால் வந்திருக்கு. ஓகே ப்ரோ என்ன இன்ஸ்டால் பண்றாங்கன்னு தெரியல நான் கேட்கலான்ட்டு. ப்ரோ நேத்து மெட்டாஸ்பிளாய்ட் டவுன்லோட் பண்ணாங்கல்ல? எஸ் ப்ரோ. அதை திரும்பி இன்ஸ்டால் பண்ணிட்டு அவரு வேற எமுலேட்டர் ஒன்று மாத்திட்டாரு, எல்லாம் டெலிட் ஆயிட்டு. சரி நம்ம பண்றதுக்கு மெட்டாஸ்பிளாய்ட் டவுன்லோட் ஆக ஆகும் ப்ரோ. நம்ம வேற எது பார்ப்போம் அதுக்கு நடுவில். ஓகே ப்ரோ. ப்ரோ சுபதேவ் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ. அதில் பண்ண முடியல எதுலையும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனே பண்ணுங்க. நான் அதுக்கடியே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். சுபதேவ் இருக்கீங்களா? நான் பண்றேன் ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேர் சும்மா பண்ணி கேட்கறது தானே ப்ரோ. பண்ணி அது மெட்டாஸ்பிளைட் பற்றி எல்லாம் அப்படியே டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதுக்கடி நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. யா ஓகே கைஸ் கோச்சிக்காதீங்க. இது மட்டும் பார்த்துக்கோங்க. என்னோடதுல வந்து இது விசிபிளாக இல்லை. நீங்கள் வந்து அதில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே சுபதேவ் நீங்கள் இது பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவங்க பண்ற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி ஏதாவது மிஸ் பண்ணோம். எல்லாருக்கும் தெரியுதுல்ல ஸ்கிரீன்? தெரியுது ப்ரோ. தெரியுது. எல்லாம் இப்போ டெர்மினல்ஸ் எல்லாம் லைவா பண்றீங்களா இல்ல பார்த்து வச்சுட்டு அப்புறமா பண்றீங்களா ப்ரோ? வேணா லைவா பண்ணிடுங்க. 100 ரெக்கார்டிங் போகுதுல? போகுது ப்ரோ. ஓகே ப்ரோ. டைம் இல்ல, ரெக்கார்டிங் பண்ணுங்க. பண்ண பிறகு வந்து அதை இன்னைக்கே ஃபைனலைஸ் பண்ணிடுங்க. நீங்க வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்பீட்ல இருந்து போங்க ப்ரோ சுபதேவன். அப்புறம் வந்து அவங்க அப்புறம் ரெஃபரன்ஸ் வேணும்னா ரெக்கார்டிங் பார்த்துப்பாங்க. ஓகேவா? சரி ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்கிட்ட வைஃபை இல்லை. உன்னோட வைஃபை ஆன் பண்ணிட்டு நீங்க ஒரே ஒரு ஏதோ ஒரு நெட் சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு நெட் சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு இஃப் கான்ஃபிக்னு போட்டுங்க. இஃப் கான்ஃபிக்னு போட்டதுக்கு அப்புறம் இஃப் கான்ஃபிக் போட்ட இடத்துல நீங்க ஒய்லேண்ட் டபிள்யூலேண்ட் இந்த இடத்துல போடுறோம். அது கீழே இன்நெட் இருந்தா இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பக்கத்துல 192ன்னு ஒரு கோட் ஆரம்பிக்கும். 192.68 ஒரு ஆரம்பிக்கும். அதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பண்றதை அப்படியே பண்ணுங்க. வந்து எம்எஸ்எஃப் வெனம்னு ஒரு மெட்டாஸ்பிளாய்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெட்டாஸ்பிளாய்ட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த அதை காப்பி பண்ணி வச்சுட்டு எம்எஸ்எஃப் வெனம் பேலோடு பேலோட குறிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கேக்குதுல எல்லாருக்கும் கேக்குது ப்ரோ. பிங்கிறது வந்து பேலோடு. அதுக்காண்டி நம்ம மைனஸ் பின் போட்டா நம்ம எப்படி சொல்றது, எம்எஸ்எஃப்ல வந்து நிறைய மெட்டாஸ்பிளாய்ட்ல வந்து கிட்டத்தட்ட 596 பேலோடு நம்ம இருக்கு. நம்ம ஒரே ஒரு பேலோட் மட்டும் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆண்ட்ராய்டு இப்போ வந்து ஆண்ட்ராய்டுக்கு இப்போ வந்து ஒரு வைரஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ அதனால நான் இப்போ வந்து அதுக்கே நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஆண்ட்ராய்டு போடுங்க. உங்களுக்கு விண்டோஸ் வேணும்னா உங்க விண்டோஸ் மாதிரி அதுக்கு ஹேக் பண்றீங்க அப்படின்னா விண்டோஸ்ன்னு போட்டுருங்க. அதுக்கிட்ட விண்டோஸ், அதுக்கப்புறம் அதே ஸ்டெப்ஸ் தான். மெட்டர் பிரிட்டர், இந்த இதுதான் பேலோடு பேரு, மெட்டர் பிரிட்டர் தான். அடுத்து ரிவர்ஸ் போட்டுங்க. ரிவர்ஸ் அண்டர்ஸ்கோர் போட்டு /_TCP
டிசிபி. அடுத்து நீங்க வந்து கேபிட்டல்ல எல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணிக்கணும். ஹோஸ்ட் டைப் பண்ணிட்டு ஈக்குவல் போட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். இதெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வரவே வராது. இப்போ வந்து நீங்க காப்பி பண்ணியிருப்பீங்க ஒரு ஒய்ஃபைல அந்த டபிள்யூல கீழே ஒரு ஐநெட்னு போட்டு ஒரு ஐபி காப்பி பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ஐபி இங்கே பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போ என்னோட டைப் பண்ணுறேன். எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து அதுலேருந்து ஒரு கேப் போட்டுக்கணும் கன்ஃபார்மாக. கேப் போடாமல் அப்படியே இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. ப்ரோ கிளியரா தெரியல, ஜூம் பண்ணிக்கோ ப்ரோ. ப்ரோ கிளியரா தெரியுது ப்ரோ. என்னமோ ஆயிடுச்சு ப்ரோ. சுபதேவ் நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஓகே ப்ரோ. அதை என்ட்ரு தட்டிட்டேன், செல்ல வருது போல, வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ இப்போ நான் பண்ணதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். எல்கோஸ்ட் போட்டிங்கன்னா எல்கோஸ்ட் போட்டதுக்கப்புறம் உங்களோட ஐபி டைப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எல் போர்ட் ஸ்பெல்லிங்லாம் தப்பா எழுதாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனால் அவ்வளோதான். போர்ட் 1 இதை உங்களுக்கு ஒரு 4 நம்பர் வர மாதிரி வச்சுக்கோங்க. 40 போடாமல் வச்சுக்கணும். தான் மறந்துட கூடாது, நம்ம அப்புறமா போட வேண்டியது இருக்கும். 40 அதுக்கப்புறம் நீங்க வந்து விண்டோஸ் ட்ரை பண்றாங்களா, லேப்டாப் விண்டோஸ் மாதிரி ட்ரை பண்றாங்களா -F போட்டுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே ட்ரை பண்ணுற சொல்றாங்க ஓ போட்டுங்க. அவ்வளோதான். போட்டுட்டு கோச்சிங் கொஞ்சம் இதாக எரர் ஆகுது. என் ஃபோனில் ஏதாவது உங்களுக்கு இப்படி ஆகாது. கேப் விட்டுட்டு இப்போ வந்து உங்கள் வைரஸுக்கு ஒரு பேர் வச்சுருங்க. இப்போ நான் ஏபிஐன்னு வைக்கிறேன். API.apkன்னு போடுறேன். ஏபிகேன்னு போட்டுக்கணும். நீங்கள் வேறு விண்டோஸுக்கு ட்ரை பண்ணுறாருந்தா EXEன்னு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் என்ட்ரு கொடுக்கணும் நம்ம. அது MS வேணும் கொஞ்சம் நேரம் ஆகும். சொல்லுங்க. அந்த நேம் கொடுக்கும்போது ஏபிஐக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அப்போ டாட் வச்சு ஏபிகே பண்ணுமா ப்ரோ? என்ன நேம் வச்சுக்கோங்க. அதே பேரை போட்டுற கூடாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க ஒரு வாட்டி MSF சொல்லுங்க ப்ரோ. அந்த வந்துச்சு பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கண்டுக்காதீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த போட்டுருக்காங்க பேலோட் சைஸ் வந்து 10 KB. ப்ரோ நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க தெரிய முடியுது உங்களுக்கு. தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. இத போட்டுருக்கு பாருங்க saved as api.apk. இப்போ வந்து நம்ம வைரஸ் வந்து இதாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எல்எஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களோட எங்கே இருக்குது, இப்போ நீ எந்த இடத்துல டேரக்டில் எங்கே இருக்கீங்கன்னு காட்டும். இந்த போட்டுருக்கு பாருங்க ப்ரோ. இந்த டர்மக்ஸ் பர்னர் கீழே போட்டுருக்காங்க என்னோட வைரஸ் இருக்காங்களா. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு அப்பாச்சி சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். APKG இன்ஸ்டால் அப்பாச்சி. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இருக்கும் இந்த கமெண்ட்டை போட்டுருங்க. கமெண்ட் போட்டால் தான் இன்ஸ்டால் ஆகிக்கும். எனக்கு அப்டேட் ஆகுது. அனேபிள் டு லொக்கேட் வந்து அப்பாச்சி 2ன்னு போடுங்க. PKG இன்ஸ்டால் அப்பாச்சி 2. அந்த வச்சு பாருங்க. 0 அப்டேட் 0 அப்பாச்சின்னு போடாதீங்க, அப்பாச்சி 2ன்னே போடுங்க. இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். நம்ம CD போட்டு 2 டாட் வைங்க. இப்படி போட்டிங்கன்னா நம்ம இருக்கிற இப்போ இது ஹோம்னு சொல்லுவாங்க. நம்ம டர்மக்ஸில் வந்தோடனே ஹோமுக்குள்ளே தான் இருப்போம்.
நம்ம அதோட ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும். இப்போ வந்து நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கு பாருங்க, ஹோம் யூஎஸ்ஆர். இப்போ சிடிக்கு போயிட்டு யூஎஸ்ஆர், இது எப்படின்னா நம்ம சேஞ்ச் டைரக்டரின்னு சொல்லுவாங்க சிடிங்கிறத. இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா யூசருக்குள்ள வந்திருப்போம். யூசருக்குள்ள அந்த அப்பாச்சி சர்வர் இருந்தா இருக்கு, ஒரு அப்பாச்சி சர்வர் நம்ம தேடி போகிறோம். இப்போ அதான் இப்போ வந்து சிடி ஷேர். இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும் அந்த இடத்துல. இப்போ அப்பாச்சி 2 நம்மளுக்கு தேவையானது இந்த இருக்கு பாருங்க, சிடி அப்பாச்சி 2 அப்படின்னு போட்டுருங்க. இப்போ இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபால்ட் செட்னு இருக்கு பாருங்க, இதுக்குள்ள போகணும். நீங்க இது மட்டும் பாத்துங்க, இதுவரை கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் டிஃபால்ட் செட்னு இருக்கும், நல்லா பாத்தீங்க. இதுக்குள்ள போய்க்குங்க. உங்களுக்கு 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 காப்பி பேஸ்ட் பண்றதுதான் நல்லது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை மாறிட்டனாலும் திரும்பி நீங்க அவ்வளோ எரர் வந்துடும். அப்புறம் திரும்பி நீங்க அவ்வளோதான் கரெக்ட் பண்ணணும். இப்போ இந்த இதை எடுத்துட்டு வருங்க, இதுக்குள்ள போகணும். இப்போ HTTP டாக்னு இருக்கும், அதுக்குள்ள போகணும். HD டாக்ஸ் அதுக்குள்ள போனோம். அதுக்கப்புறம் ப்ரோ கட் பண்ணிக்க, எனக்கு கால் வருது. ப்ரோ கொஞ்சம் கால் வந்துட்டு நான் அந்த பண்றேன் ப்ரோ. திரும்பி ப்ரோ சாரி ப்ரோ, கொஞ்சம் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ அந்த முக்கியமான கால் வந்துச்சு, பேசிட்டேன் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, ஓகே. ப்ரோ ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம HD உள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம எல்எஸ் போட்டு பார்த்தோம்னா இதான் நம்மளோட இது இருக்கு பாருங்க, நேற்று நம்ம கிரியேட் பண்ண வைரஸ் இதெல்லாம். இப்போ வந்து இதுல போயிட்டு நீங்க PWDன்னு போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வேலையை தான் PWDங்கிறது. இப்போ இந்த இதுக்கு பாருங்க, இந்த லொக்கேஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க காப்பி பண்ணதை காப்பி பண்ணிக்கங்க. அடுத்து CD டாட் போட்டுங்க, அப்படி போட்டுங்க. CD இடம் விடணும், CD பக்கத்துல. நம்ம இப்போ வந்து திரும்பி ஹோம் டைரக்டரிக்கு போகணும். எல்எஸ் போட்டு பார்த்துருவோமே, இன்னொரு டைரக்டரி தள்ளி போகணும், இன்னொரு டைரக்டரி. எல்எஸ் போட்டு வைப்போமா? இந்த வந்துருச்சு பாருங்க, இந்த நம்ம APK இருக்கா, இது வந்து நம்ம MVன்னு போட்டுக்கணும். MVன்னு போட்டு உங்க வைரஸ் பேர் போட்டுக்கோங்க. API.apkன்னு போடுங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த இது இருக்கும், எல்லாருக்குமே இதான் இருக்கும். நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் கூட பண்ணி தரேன், உங்களுக்கு குரூப்ல கூட நான் அனுப்பிச்சி விட்றேன். நீங்க அவ்வளவு பண்ண தேவையில்ல. இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்க இதே கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் அதான் இருக்கும் மேக்ஸிமம்.
இப்போ நான் அதை அடுத்து நான் இப்போ என்ட்ரு தட்டினேன்னா எனக்கு அது மூவ் ஆயிருக்கும். இப்போ நான் எல்எஸ் போட்டு பார்க்குறேன், வர இருக்காது அந்த இடத்துல, மூவ் ஆயிருக்கும். இல்லை பாருங்க, ஏபிஐ இருக்காது. இப்போ நான் அப்பாச்சி சிஎல்டின்னு போடுறேன், சிடிஎல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு என்னோட சர்வருக்கு போய்க்கிறேன்னா 127 இந்த இருக்கு பாருங்க, 127 இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, 127.0.0.1. நீ வேற போர்ட் நம்பர்லாம் போடக்கூடாது, இதே போர்ட் நம்பர் தான் போடணும். 8080ன்னு 8080 போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண ஃபைல் இந்த வந்திருக்கும். இந்த இருக்கா, இது வந்து இப்போதைக்கு உங்கள் எப்படி சொல்கிறது, ஒய்ஃபை உள்ள மட்டும்தான் இருக்கும். இந்த நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நான் இந்த ஃபோனில் பண்ணல ப்ரோ, நான் வேறு ஃபோன் வச்சுருக்கேன் அதில் பண்ணுறேன்னா அதே ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணணும். இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது, எனக்கு லைவாக செஞ்சு காட்ட முடியாது. நீங்கள் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் வந்து எல்லாருக்கும் வரும். இப்போ வந்து அதே ஒய்ஃபை சொல்லுங்க. அது வந்து எஃப்டிபி இந்த இதுல வருதோ, எஃப்டிபி சர்வர் அந்த இதுல புரியல. எஃப்டிபி சர்வர் தெரியல தெரியல ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க? எஃப்டிபி கேள்விப்பட மாதிரி. எஃப்டிபின்னா ஒரு இது இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, இப்போ நம்மளோட ஃபோன் டைரக்டரி அப்படியே வந்து ஒரு நெட்வொர்க்குள்ள கொண்டு வந்துடும். அந்த நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ் போட்டா அந்த டைரக்டரியை ஃபுல்லா வந்து அக்சஸ் பண்ண முடியும். இது அப்படியே ப்ரோ இருக்கும். சில மோடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, வோடஃபோன் மோடத்துல எல்லாம் அப்படிதான் ப்ரோ இருக்கும். இருக்கு, பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அது மாதிரி இருக்கும் ப்ரோ. நீங்க உங்க ஒய்ஃபை அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிருக்கணும், எல்லா நெட்டும் ஒரே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிருக்கணும். இந்த அட்டாக் நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல பண்ணலாம். இதை இன்னும் அட்வான்ஸா கூட பண்ணுவாங்க, லிங்க் வச்சே பண்ணுவாங்க. அதெல்லாம் ஈஸியா பேசிக்ஸ் தான் கத்துக்கிறோம். ஓகே, உங்க போன்ல டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் டைரக்டா. ஒரு டவுன்லோட் ஆனு கேட்கும். ஆமா, நெட்வொர்க் எனக்கு ஸ்லோவா இருக்கு. சரி, சிபி கொடுத்துட்டு கூட நீங்க பண்ணலாம். ஏபிக்கு எதனா பண்றோம், நீங்க இத டைரக்டா வாட்ஸ்அப்லோட சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே சுபதேவன், இது எங்க ஸ்டோர் ஆகுது? டெர்மினல்ஸ்ல இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்றது வந்து நம்ம எதுல ஸ்டோர் ஆகுது நம்ம போன்ல? ப்ரோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம போனே சர்வரா மாத்தி தருதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா, சர்வரா மாத்தி விடுது. அது அப்படியே நம்ம ப்ரௌசர் வழியா அக்சஸ் பண்ணிக்கிறோம். நைட் நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்கு, இன்னும் நம்ம என்ன வேணாலும் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? இதெல்லாம் என் போன்ல தான் ப்ரோ. போன்ல தான் சொல்றேன், நம்ம என் போனே சர்வரா மாத்திச்சு. போன்ல எந்த டைரக்டரி அதான் தெரியுமா? அதான் ப்ரோ, நம்ம அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண, ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணேன். நான் உங்களுக்கு காட்டுறேனே. இப்போ வந்து நான் எல்எஸ்ன்னு போடுறேன். எல்எஸ்னா அந்த டைரக்டரி, இந்த டைரக்டரி இது வந்து ஹோம் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. இதுல தான் எல்லாமே இருக்கும். நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே தான் மூவ் பண்ணி வச்சிருப்போம். இந்த இடத்துல தான் நான் செஞ்சேன் இதை. இந்த எம்எஸ்எஃப் போட்டிருந்தால, எம்எஸ்எஃப் வெனம் அந்த கமாண்டை போட்டு இங்கே தான் நான் உருவாக்கினேன் என்னோட வைரஸை. ஓகே, உருவாக்கணும்னு இந்த இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, நான் காட்டினேன் API.APK. அதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ ஃபைல்ஸ் தாண்டி போயிருப்பேன். சிடி போட்டு ஹோம் இருந்திருக்கும். நான் காட்டுற பாருங்க, ஹோம் அங்கேயே பார்த்துருந்தேனே, மெட்டாஸ்பிளாய்ட் ஃப்ரேம்வொர்க். இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க ஹோம். இப்போ வந்து நம்ம அந்த போட்டு காட்டியிருக்கேன். இந்த ஏபிஐ இருக்கு பாருங்க, இந்த மேல டெர்மிக்ஸ் பேர்னர். ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே ப்ரோ. இது வந்து டெர்மிக்ஸ்ல வந்து நம்மளோட லொகேஷன் வச்சுக்கலாம். டெர்மிக்ஸோட லொகேஷன் ஃபுல்லாவே எங்க நம்ம போன்ல டைரக்டரி, நம்ம போன்ல எந்த டைரக்டரியில இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் ப்ரோ. அதான் ப்ரோ, டெர்மிக்ஸ்ல உள்ளதை நீங்க பார்க்க முடியாது ப்ரோ. டெர்மிக்ஸ்ல உள்ளதை உங்க ஃபைல்ஸ்ல நீங்க பார்க்க முடியாது. இது ரூட்ல இருக்குமா? நம்ம போன்லயே ரூட்னு ஒரு போட்டோ இருக்கும். அப்படிதான் ப்ரோ, அது மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியாது. இந்த ஏபிஐ அதுக்கப்புறம் வேணா நீங்க நூரல் புரோட்டா வேணா கேட்டு பாருங்க. அப்புறமா நீங்க அப்புறமா சிடி போட்டு நம்ம இந்த அப்பாச்சி சர்வர் உள்ள மூவ் பண்றோம். இந்த ஏபிக்கு இந்த ஏபிஐ வந்து நம்ம இந்த அப்பாச்சி 2 அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம மூவ் பண்றோம். அப்படியே மூவ் ஏபிஐ
டேட்டா அதெல்லாம் ரூட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ரூட் அப்புறம் வந்து இதான் நீங்கள் சொன்ன ரூட் டேட்டாங்கிறது தான் ரூட்டு போல். .com டர்மெக்ஸ் ஃபைல்ஸுக்கு அப்புறம் யூசர் போட்டோமா ஹோம் இருக்கும். இந்த இடத்துல ஹோம்ல தான் நம்ம இந்த அந்த காம் இருக்கு பாத்தீங்களா, .com டேட்டா அதெல்லாம் வந்து ரூட்டா இருக்கும். அந்த .com இருக்குல்ல, அதான் அதேதான். அந்த ஃபோல்டர் நம்ம இங்க நம்ம ஃபைல் மேனேஜர்ல எங்கேயோ இடத்துல கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். டென்மெக்ஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஃபைல்ஸ் கிட்ட வந்தாலே நம்ம இந்த ஃபைல்ஸ் பக்கத்துல வந்தாலே யூஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஆமா, ஃபைல்ஸ் எங்க இருந்தா தேடணும். அதாவது ரூட் பண்ணா எடுக்கலாம். இந்த யூசருக்குள்ள போறோம். நம்ம இதை போட்டிருக்கோம். யூசருக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஷேர்டுன்னு ஒரு இருக்கும். அதுக்குள்ள அப்பாச்சி 2, அதுக்குள்ள டிஃபால்ட் ஷீட்ல அதுக்குள்ள htdocs அப்படிங்கிறதுக்குள்ள இந்த ஏபிஐ மூவ் பண்றோம். அப்பதான் நம்மளுக்கு அந்த இதுல காட்டும். இந்த இடத்துல நீங்க வந்து இப்ப சிபின்னு போடலாம். இந்த நம்ம எம்பின்னு போட்டது எங்கது இந்த எம்பின்னு போட்டிருக்கலாம் ப்ரோ. இதுல ஸ்டோரேஜ் கீழே இந்த இடத்துல எம்பின்னு போடுறதுக்கு பதிலாக சிபின்னு போட்டீங்கன்னா காப்பி மட்டும் ஆகும், மூவ் ஆகாம. அதுக்கப்புறம் நீங்க மூவ் பண்ணி உங்க ஃபைல்ஸ் கூட சேவ் பண்ணிக்கலாம். அதை ஃபைல்ஸ்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஆரம் இருக்கும். ஆரம் போட்டு ஃபைல் நேம் போட்டு டெலிட் ஆயிடும். அது சிலது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும். கேப் போட்டு -f போட்டா ஃபோர்ஸ் பண்ணி சிலது யாரும் ரிமூவ் பண்ண முடியாது. அது போட்டோம்னா -f போட்டோம்னா ஃபோர்ஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ஃபைல்ஸ்குள்ள மூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா புதுசா ஒரு செக்ஷன் ஓபன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இதே செக்ஷன்ல கூட பண்ணிக்கலாம். புதுசா ஓப்பன் ஒரு செக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நீங்க வந்து எம்எஸ்எஃப் அது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு என்ன போன்ல வேணுமோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணாதீங்க. டவுன்லோட் கூட பண்ண வேணாம் ப்ரோ. இப்போதைக்கு நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நீங்க அதை கிரியேட் பண்ணி முடிச்சோன்னா அதை ஷேர் பண்ணோன்னா நீங்க வந்து புதுசா ஒரு இதுல போயிடுங்க. எம்எஸ்எஃப் கன்சோல் கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வைஃபை கனெக்ட் ஆயிருக்கணும் ப்ரோ. வைஃபைல எல்லாம் பண்ணுங்க, எதுவுமே இதுல பண்ணாதீங்க. தெரியல ப்ரோ, கிளியரா? இந்த கமெண்ட் பார்த்தீங்க, மல்டி ஹேண்ட்லர். உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டேன் போல. எக்ஸ்ப்ளாய்ட்னு எழுதணும். நீங்க மல்டி ஹேண்ட்லர் போட்டாலே எஸ்ன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த டூல் ஓப்பன் பண்ணிவிடும். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா செட் பேலோடுன்னு டைப் பண்ணுங்க கேபிட்டல்ல. லோட் மைனஸ் ஸ்பெல்லிங் தெரியல ப்ரோ. கரெக்டா தானே ப்ரோ? பேலோடுக்கு பாருங்க, LOAD வரும். செட் பேலோட். அதுக்கப்புறம் அவங்க ஆண்ட்ராய்டு அது கொடுத்தீங்களா முன்னாடி, அந்த ஆண்ட்ராய்டு அண்ட் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. ஆண்ட்ராய்டு கேப் எல்லாம் விடாதீங்க ப்ரோ. இதை டேரக்டா பண்ணுங்க. அது எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம் மாதிரி போட்டு மெட்டர் பிரிட்டர் இருக்கு பாரு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் டிசிபி அவ்வளவு தூரம் பண்ணா போதும் ப்ரோ. இப்போ வந்து நம்ம அடுத்து கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல பேலோடு ஆண்ட்ராய்டு மெட்டர் பிரிட்டர் இதுதான் நம்ம பேலோட் பேர் கொடுத்துட்டோம். நம்ம இதான் செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து அடுத்து செட் பண்ணணும். அடுத்து எல்கோஸ்ட் என்னோட உங்களோட அந்த இது காப்பி பண்ணீங்க பார்த்தீங்களா,
அங்கே காப்பி நியூ செஷனில் கூட போட்டு வச்சிங்க, எங்காச்சும் பேஸ்ட் கூட பண்ணி வச்சுங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஒன்றும் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, யாரும் எதுவும் பண்ண முடியாது வச்சுக்கிட்டு. அதனால நீங்கள் எங்காச்சும் அதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ அது தெரியலன்னா திரும்பி நீங்கள் நியூ செக்ஷன் போட்டு இஃப் கான்ஃபிக் போட்டு பாருங்க. இஃப் கான்ஃபிக் போட்டிங்கன்னா அப்போ கூட வரும். 1.119 இது என்னோடது. இது நீங்கள் போட்டிங்கன்னா வராது, நீ உங்களோட இதை போட்டுக்கோங்க. செட் இப்போ வந்து நம்ம என்னோட ஐபிஐ நான் செட் பண்ணிட்டேன் ஒயில் ஹோஸ்டா. அடுத்து எல் போர்ட் எல்லாம் கேபிட்டல் தான் ப்ரோ, ஈக்குவல்லாம் போடாங்க. எல் போர்ட் அங்கே நான் என்ன போட்டேன் 40 இதான் போடுறேன், இதான் போட்டேன். நான் போட்டேன். நீங்கள் கரெக்டாக போட்டுங்க. நீங்கள் என்ன போட்டீங்களோ அதை போட்டுங்க. இதான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு 4 நம்பர். ப்ரோ இந்த வீடியோ யூடியூப்ல போடுங்களா ப்ரோ? ரெக்கார்ட் பண்ணிட்டு எஸ் ப்ரோ, போடுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். வெறும் ரன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. எதுவும் புரியலைன்னா கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் இப்போ வந்து எனக்கு வராது ப்ரோ, ஏன்னா நான் ஃபீல்டு என்னோட வந்து என்னோட ஒய்ஃபை கனெக்டில் இல்லை. நான் வெறும் ஒய்ஃபை ஒன்றும் அதில் இல்லை, நான் ஒன்றும் கனெக்ட் பண்ணல, என்னோட இது இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. உங்களுக்கு வராது, இந்த இடத்துல ஸ்டார்ட் தான் ப்ரோ. நான் இப்போ தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு நான் வந்து அப்படியே லைவா பண்ணி காட்டிடுவோம். நீங்க பண்ணி காட்டுங்க. வைஃபை சொன்னீங்களா? நீங்க பண்ணி காட்டணும்னா அந்த 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 இதுல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்களோட இதை. ஓகே. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போன்ல இந்த டவுன்லோட் காட்டுது பாருங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நீங்க எந்த போன்ல ஹேக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாம் கேட்கும். நீங்க எல்லாத்துக்கும் சொட்டு கொடுத்துருங்க, கண்ணி கொடுத்துருங்க. ரன் ஆயிட்டு தானே இருக்கேன். இப்போ இந்த இடத்துல நீங்க வரும்போது ஒரு 3 கமெண்ட் 4 கமெண்ட் கிட்ட வந்திருக்கும். அதுக்கப்புறம் மெட்டர்பிரேட்டர்னு காட்டுறேன் பாருங்க. நல்லா பண்ணிட்டு இருந்தேன்டா இன்ஸ்டாலேஷன். உங்களுக்கு இப்போதைக்கு காட்டாது. இப்போ மெட்டர்பிரேட்டர்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல மெட்டர்பிரேட்டர்னு போட்டு இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்க ஷோ ஆப்ஷன் போட்டு பாருங்க. எஸ்ஹெச்ஓ ஷோ ஓபி -Fனு போடுங்க, வந்துடும். -K -Kன்னு போடுங்க, இல்லைன்னா ஷோ ஆப்ஷன் போடுங்க, இது வேணாலும் போடுங்க, வரும். வந்ததுக்கு அப்புறம் அதில் வரிசையா போட்டிருப்பேன் பக்கத்துல ஸ்கிரீன் சாட் இது பண்ணணும், சென்ட் SMS. அவங்க பண்ணல நீங்க SMS கூட சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா நம்ம ஒரு சென்ட் மெசேஜ்னு போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு நம்பர் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன மெசேஜ் வேணுமோ டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அவங்க நீங்க அவங்களோட வெப் கேமரா கூட நீங்க இது பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ப்ரோ. பொருள் ப்ரோ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிட்டா? நான் இந்த லேப்ல தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். ஆயிடுச்சா இல்லையா ப்ரோ? நடுவில் ஒருத்தர் ஃபோன் அடிச்சாரு, போச்சு எல்லாம். கட் ஆயிடுச்சு சர்வர். இருங்க அப்படியே இருங்க, நான் பண்ணிடுறேன். சிஃபான் ப்ரோ, நீங்க பேசுறதா அந்த பேசிட்டு இருக்க, நான் ரெடி பண்ணிடுறேன். ப்ரோ சரி கைஸ், இருக்கீங்களா? லைன்ல இருக்கோம் ப்ரோ. ஏதாச்சும் இப்படி பண்ணிருக்கீங்களா ப்ரோ? வர வரையும் நான் சும்மா பேசிட்டு இருக்கேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஏத்ததுக்கு அப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ இது மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கீங்களா ப்ரோ? இந்த பர்னர் யார் ப்ரோ? என்னையா? இல்ல உங்கள இல்ல ப்ரோ, நீங்க டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. ஓகே நான் பண்ணனும் சொல்றேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ. சைட் ப்ரோ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா? பர்னர் நீங்க எப்போ ப்ரோ பண்ணீங்க? ப்ரோ பண்ணல ப்ரோ. இது மாதிரி பண்றது எப்படின்னு சொல்லவா லேட்டா சொல்லவா ப்ரோ? அது லேட்டா சொல்லிக்கலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. வாய்ஸ் கேட்கல ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி சொல்லிருங்க. சொல்லிடுறா ப்ரோ. நீங்க டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ, அதுவரை நம்ம சும்மா பாத்துக்கிட்டு இருப்போம். ஓகே, பர்னர் அப்படியே சொல்லி கொடுத்துருங்க. அது கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ரோ, அதான் சொல்றேன். எடுத்தோடனே நம்ம பேர் வரும் அதுல, அதான் நல்லா இருக்கும். நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதான் நம்ம என்ன பேர், நம்ம கம்பெனி பேர் கூட வைக்கலாம் போனா. ப்ரோ இதுக்கு வந்து நீங்க வந்து pkg install
கிஃப்ட்னு போட்டுருங்க ப்ரோ. இது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அப்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எனக்கு இவ்வளோ சின்னதாக முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஆனால் அப்படி ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பண்ணிட்டு நீங்கள் கிட் க்ளோன் கொடுத்துட்டு ஒரு லிங்க் இப்போ நான் உங்களுக்கு தரேன் பாருங்க. ஒரே நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுபதேவன் ப்ரோ அந்த நான் உங்களுக்கு இது போட்டிருக்கேன் பாருங்க ப்ரோ மெசேஜ்ல. அந்த பாக்குறேன் ப்ரோ. டர்மெக்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ப்ரோ எல்லாம் தெரிஞ்சிச்சுல, பாத்துட்டீங்கல்ல அந்த லிங்க்? இந்த இருங்க ப்ரோ, இப்பதான் ப்ரோ பாக்குறேன். எஸ் ப்ரோ, பாத்துட்டேன் ப்ரோ. அந்த லிங்க் கிளிக் பண்ணனும் போட்ல எரர் வருது ப்ரோ. ப்ரோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட குரோமோ ஏதோ ஒண்ணு அது வந்து நீங்க டெஸ்க்டாப் மோடுக்கு மாத்திடுங்க. மாத்திட்டு இந்த இடத்துல ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிகேஜி இன்ஸ்டால் கிட்னு போட்ட எரர் வருது ப்ரோ. எரர் வருதா ப்ரோ? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க பாருங்க நல்லா. இல்ல ப்ரோ, கரெக்ட்டா தான் மிஸ் பண்ணீங்க. ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க ப்ரோ. இந்த பண்றேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ? பண்றேன் ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ. நான் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எங்களுக்கு கேக்குது உங்க வாய்ஸ். சொல்லுங்க, நீங்க பண்ணுங்க ப்ரோ. ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. நெட்வொர்க் ப்ராப்ளம் ப்ரோ, அதான் ப்ரோ விட்டு வருது ப்ரோ எனக்கு. சரி ப்ரோ. இங்க பாருங்க இந்த மாதிரி வருது. Unable to locate packet kit. நீ என்ன விஷயம் ப்ரோ, பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்றேன் யூஸ் பண்றீங்களா? ஆமா ப்ரோ. சரி ப்ரோ, நான் உங்களுக்கு நீ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா நான் உங்களுக்கு வேற ஒரு லிங்க் சென்ட் பண்றேன், அதுல டவுன்லோட் பண்ணிக்க. ஓகே ப்ரோ. ஓகே. சான்ஸ் நிறைய இருக்கு வர்றது. இல்லைன்னா நான் உங்களுக்கு வேற கிட் கப் லிங்க் அனுப்புறேன். இது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா ப்ரோ? சரி வச்சுக்க. சரி ப்ரோ. இந்த இடத்துல கோடுன்னு இருக்கு பாருங்க ப்ரோ, அதை கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் இந்த காப்பி சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு கிட் க்ளோன் அப்படிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க ப்ரோ. தப்பு பண்ணோம்னா அதே கூட பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஒரு லெட்டரை டெலிட் பண்ணிட்டேன், என்ன லெட்டர் தெரியல. இப்போ வந்து என்டர் தட்டினீங்கன்னா உங்க ஃபைலுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். என்னோடதுல ஏற்கனவே இருக்கு, ஸோ அதனால ஏற்கனவே இருக்குன்னு சொல்லுது. இப்போ வந்து நான் எல்எஸ் போட்டேன்னா அந்த இடத்துல டர்மேக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டர்மேக்ஸ் பேர்னர்ன்னு இருக்கு பாருங்க. உங்களுக்கு இப்போ புரியலன்னா நீங்க யூடியூப் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. இதை காப்பி பண்ணி சிடி போட்டுங்க. போட்டுட்டு எல்எஸ் போட்டீங்கன்னா அது வரும். இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெக்யூமெண்ட் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதையும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது மாதிரி பண்ணணும். சிஹெச் மோட் பிளஸ் எக்ஸ் இந்த ரெக்யூமெண்ட் அதை காப்பி பண்ணி. உங்க ஸ்கிரீன் எனக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. தெரிய மாட்டேங்குதா ப்ரோ? எல்லாரும் தெரியுதா தெரியலையா ப்ரோ? ப்ரோ நீங்க ஸ்கிரீனே ஷேர் பண்ணல ப்ரோ. சச்சோ. அதானே என்ன ப்ரோ, நான் ஸ்கிரீனே ஷேர் பண்ணலன்னு நினைச்சிட்டே இருந்தேன். பாருங்க, நான் சொல்லி விடுங்க ப்ரோ. புரியல, நடுவுல வந்து அவருக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுன்னு தெரியல அவருக்கு. மறுபடியும் சரி ப்ரோ, சரி, அதனால ஒன்றும் இல்லை. அந்த நீங்க லிங்கை பேஸ்ட் பண்ணீங்களே ப்ரோ, கிட் க்ளோன் வரையும் பார்த்துட்டீங்களா ப்ரோ? கிட் க்ளோன் அது வரையும் பார்த்துட்டோம். அந்த பேஸ்ட் பண்ணீங்களா ப்ரோ? அது பேஸ்ட் பண்ணாங்க காட்டலையே. ஆமா, அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா நீங்க இது மாதிரி இந்த கோடுன்னு காட்டும். இந்த இடத்துல நீங்க டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல காப்பி சிம்பிள் மாதிரி காட்டுது பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்க, காப்பி ஆயிடும் உங்க போன்ல. அதுக்கப்புறம் கிட் ஒன்று போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டணும் ப்ரோ. என்டர் தட்டினா இது மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும் ப்ரோ. இதே மாதிரி தான் ப்ரோ இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இது போடாதீங்க, நான் இந்த கமெண்ட் மட்டும் போடாதீங்க. இப்போ வந்து நான் எல்எஸ் போட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல டர்மக்ஸ்ன்னு இருக்கும் ப்ரோ. இதை காப்பி பண்ணிக்கங்க.
சிடி போட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுங்க கேப் போட்டு. இப்போ எல்எஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெக்யூமெண்ட் டாட் எஸ்ஹெச் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிக்கங்க. chmod ப்ளஸ் எக்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபைல்லாம் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் திரும்பி எஸ் அதே தான், திரும்பி அதே கமெண்ட் மோட் இந்த டிஎன் பேன் டாட் எஸ்ஹெச் இருக்குல்ல, அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது ரெண்டும் இதாகிடும். அப்புறம் வந்து பேஷ் இதை நல்லா பார்த்துங்க. பேஷ் இந்த ரெக்யூப்மெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இந்த கலர் மாறி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரெக்யூப்மெண்ட்டுங்கிறது வெள்ளையா இருந்திருக்கும். இந்த சிஹெச் மோட் போட்டதுக்கு அப்புறம் கிரீன் கலராக இருக்கும். கிளிக் பண்ணா அது பேசாம டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இப்போ நான் திரும்பி எல்எஸ் போடுறேன். திரும்பி இந்த மாதிரி டன் வந்து இதுக்கு அப்புறம் போடுங்க. நான் அதை தெரியாம மாட்டேன். எல்எஸ் போட்டோம்னா இந்த மாதிரி வருது பாருங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம இதை காப்பி பண்ணிக்கங்க. டிஎன் பேன் எஸ்ஹெச் அதுக்கும் பிஎஸ்பிஏஎஸ்ஹெச் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்தோம்னா என்டர் யுவர் பர்னர் நேம்னு காட்டும். இப்போ நான் எனக்கு பிடிச்ச பேரை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் பிடிச்ச பேரை நீங்கள் போட்டு இப்போ இந்த எவ்வளோ பெரிய நேம் வேணாலும் போட்டுங்க. கொஞ்சம் சின்னதாகவே போட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன் அப்புறம் பெருசாக வச்சாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் ப்ரோ. அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்ன நேரம் போட்டுக்கங்க. அடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். உங்களோட கௌசி நேம் இந்த மேலே காட்டுச்சுல திங் லைக் ஏ லெஜண்ட், அது மாதிரி வந்து நான் வெறும் எப்படி சொல்கிறது ஹாய்ன்னு போகிறேன். இப்போ நான் என்டர் தட்டினேன்னா அவ்வளோதான். நான் நியூ செக்ஷன் ஆன் பண்ணி கட்டுறேன் பாருங்க. வந்துருச்சா? அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நான் அந்த இடத்துல ஹாய்னு போட்டு ஹாய்னு வந்துட்டு பாருங்க. நான் இன்னொரு நியூ செக்ஷன் ஆன் பண்ணி கட்டுறேன். கலர் சேஞ்ச் ஆகும் ப்ரோ. ஒரு வாட்டி உள்ள வரும்போது ஒரு 2 கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கலர் தான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ வந்துட்டீங்களா? எஸ் வந்துட்டேன் ப்ரோ. ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு, பேசிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. பேக் ப்ரோ மட்டும் தான் இருக்குது. பேட் ப்ரோ நெட் கனெக்ஷன் கால் இவ்வளோ இஷ்யூவா இருக்கானே சொல்றாங்க நிறைய பேர். ஆமா ப்ரோ, கூகுள் மீட்டே இஷ்யூவா இருக்கான். ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கல்ல ரிப்போர்ட் பண்ணாரு. இப்ப இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரஞ்சித் ப்ரோ சொன்னாரு. அப்புறம் 2 பேர் சொன்னாங்க. நீங்க வச்சீங்களா பர்னர் சிவன்? என்ன ப்ரோ? காலினக்ஸ்ல பர்னர் வச்சீங்களான்னு கேட்டேன். பர்னர் எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ. டெவலப்பர் நம்ம சும்மா ஏற்றி வச்சிருக்கோமே தவிர இன்னும் அதுல முழுசா போகல. நம்ம இப்ப C++, பைத்தான், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் சைடு போறோம். அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இப்போதைக்கு பண்ண ஒரு இது இல்லை. ஸோ நான் ஓரளவு நான் ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ண ஒரு ஆப் செஞ்சா போதும். எனக்கு அது கரைஞ்சி வந்துடும். ஒரு ஆப் செஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா மற்ற ஃபீல்டு கொஞ்சம் வரலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஹேக்கிங் ஃபீல்டுக்கு. நூறுலுக்கு என்னாச்சு? நூறுல் வந்து ஏதோ மண்டே பேசிக்கிட்டு இருக்காரு பாவம். அது டெலிட் பண்ணிட்டாரு. நேத்தெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். நூறுல முன்னாடியே செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குல்ல வரப்ப. காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்களான்னு வேற ஒரு மாத்தினாரு. பண்றாரு, ஆனா கை கொடுக்க மாட்டேங்குது பாவம். வேற வரல ப்ரோ. ஒரு 50 ப்ரோ மட்டும் தான் வந்திருக்காரு. ஏதாவது கைஸ் டவுட் கேளுங்க, போர் அடிக்குது. கைஸ் முடியல என்னால. நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நாளைக்கு தான் நான் செக் பண்ணணும். நாளைக்கு ஸ்கூல் இருக்குப்பா. நாளைக்கு ஈவினிங் தான், ஒரு 8 o'clock, 7 to 8. ஓகே,
2 நாளா கிளாஸ் ஒழுங்காவே போல பாத்துக்கீங்க. புரியல. 2 நாளா கிளாஸ் ஒழுங்காவே போல. நீங்க இனிமே காலையில நேரத்துல ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதான் இனிமே காலையிலே நான் இல்ல ஏன்னா நிறைய பேர் டெர்மெக்ஸ்ல யூஸ் பண்றாங்களா, அதனாலதான் ஒரு டவுட் நிறைய பேர் அதுல கேக்குறாங்கிறதான். டவுட் கேட்டா நம்ம சொல்லி கொடுப்போம் ப்ரோ. நீங்க காலையில ட்ரை பண்ணுங்க. யா ஓகே. ஆனா சுபதேவன் இருக்காரு, நீங்க கவலையப்படாதீங்க. சுபதேவன் 2 யூஸ் பண்ணிடுவாரு. ஓகே. ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான சுபதேவன். ஆமா, இது வந்து காலையில ரெண்டுமே ஒரே கமாண்ட்ஸ் தான் பண்றோம். ஆனா வந்து காலையில வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இதுல இருந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் நம்மளே. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு காலினஸோட உகுண்டோங்கிற பாருங்க, பேரட்டும் ஒரே மாதிரி இருக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆனா பேரட்ல வந்து இன்னும் நிறைய இருக்கும். நான் என்ன ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், இருங்க வரேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சொன்னாங்க மாதிரி டெர்மெக்ஸும் பேரட்டும் கொஞ்சம் மாதிரி இருக்கும். டெர்மெக்ஸ் பேரட்டுமா? பேரட் நல்லா இருக்கும். நான் பார்த்தேன், நான் யூஸ் பண்றேன். காலியோட எனக்கு தெரிஞ்ச வரை காலியோட டெர்மெக்ஸ் வந்து பேரட் வந்து வேற லெவலா இருக்கும். கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் கொடுத்து அப்படியே டூல்ஸ் எல்லாம் நிறைய வச்சு, இன்க்ளூடிங் டார் ப்ரௌசர் கூட அதுல இருக்கு. டார் ப்ரௌசர் இருக்கு, எக்ஸ்ட்ராவா அந்த ப்ராக்ஸி செயின் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. வெப்சைட்டே ஓபன் பண்ணேன் ப்ரோ. வெப்சைட்னா என்னன்னு தெரியல, டெர்மெக்ஸ்ல இதாகுது, வெப்சைட்டே ஓபன் ஆகுது. நம்ம அப்படி போனா நம்ம பசங்களுக்கு கரெக்டா வராது ப்ரோ. எல்லாரும் போன் யூஸ் பண்றாங்க, அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஓகே ப்ரோ, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இப்படி சொல்லல தலைவர் பாருங்க. சொல்லுங்க சுபதேவன். சொல்லுங்க சுபதேவன், சொல்லிட்டு இருந்தீங்களே. இந்த ஒரு ஆடியோ மாதிரி வந்துருந்துச்சு, ஓபன் பண்ணி பார்த்தேன். ஓபன் பண்ணி google.com போட்டேன். google.com வருது. என்னாச்சு சுபதேவன்? ஆமா, அப்பப்ப கேட்கும், இப்ப கேட்கலையா அவ்வளவா? ஓகே ப்ரோ, சொல்லுங்க முருள். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா தெரியுதா? காலி தெரியுது. சிஃபான் ப்ரோ. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. பப்ளிக் இருக்கா ப்ரோ? 11th என்ன ப்ரோ சொல்லுங்க. 11th பப்ளிக் இருக்கா ப்ரோ? இந்த கேள்வி எங்க போய் கேக்குறீங்க ப்ரோ? அதெல்லாம் வந்து நம்ம கேளுங்க ப்ரோ. அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு தான் தெரியும். அவருக்கும் தெரியாது, அவரும் என்னைக்கே முடிவு எடுப்பாரு. கண்டிப்பா உண்டு தலைவர், நீங்க போய் படிங்க. ஆமா ப்ரோ, இது எப்போதுமே இதே மாதிரி தான் ப்ரோ வருது. இதெல்லாம் வேற மாதிரி வந்துட்டு இருக்கு. இதான் ப்ரோ மெட்டாஸ்பிளைட் ப்ரோ. மெட்டாஸ்பிளைட் 6 தான் யூஸ் பண்றீங்க நீங்க? நோ புரியல. ஓகே ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் வைரஸ் கிரியேட் பண்ணிருமா ப்ரோ? இது மாதிரி நிறைய பண்ணுவானே. ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, டக்குன்னு பார்ப்போம். பண்ணிடுவோம், இருங்க வரேன். இப்பதான் ப்ரோ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் அதுலயே போராட்டமா உட்காந்தனா முடியல. பண்ணுங்க ப்ரோ, நம்ம யூடியூப்ல பார்த்து போலாம். யூடியூப்ல பார்ப்பாங்க நாளைக்கு. ஓகே, இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இது மட்டும் டக்குன்னு ஷிஃபான் ப்ரோ அட்டாக் பண்ணுங்க. ஷிஃபான் ப்ரோயா? ஹேக் பண்ணுங்க. ஐடென்டிட்டி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் என் கூகுள் அக்கௌண்ட்டை மட்டும் ஹேக் பண்ணுங்க. அது பண்ணி பார்ப்போம் ப்ரோ. நேத்து அவங்க யூஐடி உங்க ஐபி அட்ரஸ் சரி தெரியும் உங்களுக்கு? ஐபி அட்ரஸ் என்ன பண்ணிடாமா? சும்மா சொல்றதுதான், தெரியலன்னா பயந்துட்டாங்கல்ல. நான் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு சொல்யூஷன் நானே கண்டுபிடிச்சிடும் ப்ரோ. எப்ப சிக்கல இருக்குமோ அப்பதான் சொல்யூஷன் கிடைக்கும். இருங்க ப்ரோ வரேன். நீங்க டக்குனு ஹேக் பண்ணிட்டீங்க. நான் ஒரே அந்த ராத்திரி ஃபுல்லா வந்து படிச்சாவது நான் வந்து காலி பண்ணிடுவேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ டெலிட் பண்ணிட்டு வந்துருங்க ப்ரோ. அதுலதான் அவர் உட்காந்துருக்காரு இப்போதைக்கு. யாரு என்ன சொல்றீங்களா? டெலிட் பண்ணுங்க.
என்ன ப்ரோ டப்பா ட்ரிப் பண்ணீங்க ப்ரோ? என்ன ப்ரோ இதெல்லாம் புதுசு புதுசா இருக்கு? இருங்க ப்ரோ. MSF config. அவர்தான் டைரக்ட்லி சொல்ற மாதிரி சர்வீஸ் போறாரு. பேரே புரியாத பேர்லாம் போறாரு. கன்சோல் ஓபன் பண்றாரு. போஸ்ட் SQL ரொம்ப டிஃபரெண்ட்லாம் இல்ல ப்ரோ ரெண்டுத்துக்கும். டூலுக்குலாம் ஒரு டிஃபரெண்ட் இல்ல. எல்லாம் ஒண்ணுதான். இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். இல்லனா இருங்க ப்ரோ நம்ம காலையில நெக்ஸ்ட் ஏத்துவோம் எல்லாம் ஒரு ஜிபி. போன்ல காலையில நெக்ஸ்ட் ஏத்துற மெத்தட் பார்த்தேன். பாருங்க. இல்ல ஏத்தலாம் ப்ரோ அது ரொம்ப லேட் பாக்குறேன். அதான் மொபைல் எதுவும் ஆயிரும் கிராஷ் ஆயிரும். அதனால தான் ப்ரோ பண்ணல. ஆயிட்டே எதுவும் பண்ண முடியாது. அதான் ஒண்ணு. மண்டையை பிடிச்சி எறியணும். ஒண்ணுல ப்ரோ திரும்பி ஒரு ரீசெட் வச்சுக்கங்க. நான் போன வால்பேப்பர்ல காலையில எக்ஸ்போர்ட் வைக்கிறேன். அப்படி செஞ்சுட்டா காலையில நெக்ஸ்ட் வந்துரும். இருக்கும்ல சொல்லிக்க வேண்டியதான். காலையில நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க நூருல்? இருங்க ப்ரோ. கன்சோல் ஓபன் பண்ணிருக்காரு. 592 பேலோட் இருக்கு இதுவரை. எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் 388 போஸ்ட்னா என்ன ப்ரோ? எவ்வளவு இருக்கு பாருங்க. நூருலங்க மலையா? புரியல. நூருலங்க மலையா? இல்ல ப்ரோ இங்க மழை இல்ல. எங்க ப்ரோ மழை பெய்யுது? மழை பெய்யுற மாதிரி பெய்யுது ப்ரோ. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ சேனல் எல்லாம். எந்த சேனல்ல? இதோ ஒயிட் சேனல் தான் இந்த வீடியோ. ஒயிட் ஹேட் தானே? ஒயிட் ஹேட் எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணி ஒரே யாருமே இல்ல ப்ரோ. நம்ம 4 பேர் தான் ப்ரோ. டட்டு ப்ரோ இல்ல மணிப்பூர் ப்ரோ இருக்காரு. அவர் மட்டும் இருக்காரு. இல்ல ப்ரோ மணிப்பூர் ப்ரோ இல்ல. இருக்காரு மணிப்பூர் ப்ரோ இருக்கா ப்ரோ. உங்க பேர் என்ன ப்ரோ? என் பேர் கௌதம் ப்ரோ. கௌதம். ஓகே ஓகே. என்ன பண்றாரு விட்டுட்டு போயிட்டேன். நான் பாத்துட்டு இருந்தேன். யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் விண்டோஸ் ப்ரௌசர். ப்ரோ டெர்மினல்ல ஒரு எரர் வருது ப்ரோ. அது எப்படி ப்ரோ சால்வ் பண்றது? என்ன எரர் ப்ரோ? டெர்மினல்ல வைஃபைன்னு ஒரு டைப் பண்ணா எரர் காட்டுது ப்ரோ. காட்டுறேன் பாருங்க ப்ரோ. cannot find any interfaces in monitor mode காட்டுது ப்ரோ. ப்ரோ நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ்ல எல்லாம் போய் கேட்டீங்க. ஸ்கிரீன்ஷாட் பார்த்தா நான் விர்ச்சுவல் பாக்ஸ்னு போட்டுருந்துச்சு. ஏது ப்ரோ? அது வந்து இன்னைக்கு தான் ப்ரோ பிசில டவுன்லோட் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ணிருக்கேன். இது வந்து ரொம்ப நாள்ல இருந்து போன்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். டெர்மினல்ல அந்த டவுட் கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. போன்ல அந்த ப்ராப்ளம் கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்க லேப்டாப் வச்சிருந்தா லேப்டாப்லயே பண்ணுங்க ப்ரோ. போன்ல எல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு மட்டும் தான் டெர்மினல் யூஸ் பண்ணுவார். நாளைல இருந்து பேரட் தான். ஆமா ப்ரோ. ஓகே. ஏன்னா பேரட் காலினக்ஸா ப்ரோ? காலி தான் ப்ரோ. காலி இல்ல பேரட் ரெண்டுமே வச்சிருக்கேன். பேரட் தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஆனா பேரட் தான் நல்லா இருக்கும். இந்த பாருங்க பாக்கும்போது வந்து மேக் எஃபெக்ட் இருக்கும். மேக் அப்படியே பாக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பேரட் பார்த்ததுல ப்ரோ நீங்க நான் மட்டும் பார்த்தேனா? சும்மா யூடியூப்ல வீடியோ பார்த்ததுதான். நம்ம ஸ்கூல்ல மேக் வச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் வாடிட்டு ஃபர்ஸ்ட் பிசி இருக்கான்னு பாருங்க. இங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏதோ ஒரு பாக்ஸ் மினி இருக்கும் ப்ரோ. ஐபோன்ல ஐபோனுங்க ப்ரோ. அந்த ஐபி சிபி மாதிரி ஒன்று இருக்கும். டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். 60,000 இருக்கும். அதை வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம் பிசில.
6,000 தானே அது? 62,000 பண்ணுமோ? உண்மையான பேக், உண்மையான இது. நான் வீடியோ அனுப்புறேன் பாருங்க, செமையா இருக்கும் அது. ஃபர்ஸ்ட் லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. 60,000 கொடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலா பிசிஏ பில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்ல மேக்குக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2,00,000 இப்போ வாங்க போறவங்க ஒரு 60,000 போட மாட்டாங்க. எஸ்எஸ்டி சொல்றாரு, எஸ்எஸ்டி சொல்றாரு, அது என்னன்னு அதான் இருக்கும். சாலிட் ஸ்டேட் ரைட். பேலோடு விண்டோஸ். என்ன ப்ரோ நம்ம இதுக்கு வந்துட்டீங்க மெட்டல் பிரிண்டருக்கு? அதுதான் ப்ரோ வந்தாகணும், வேற வழி இல்லை. இதுக்கு வந்து இதுலேயும் வந்து நான் ஒன்றும் அப்டேட் பண்ணல, அதை நான் வீட்டில் பண்ணிட்டு நாளைக்குலேருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணுங்க 10 மணி நேரம் அப்படி படிக்க. ரிவர்ஸ் டிசிபி ப்ரோ. நான் குரூப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு ப்ரோ. அந்த எரர் வருது, அதுக்கு என்ன பண்றது ப்ரோ? பிசில தான் வருது. கேக்குதா ப்ரோ? ப்ரோ இப்ப போன் வச்சில ப்ரோ கையில எல்லாரும் நினைக்கிறேன். நான் பிசில இருக்காங்க, பார்த்து சொல்லுவாங்க அவங்ககிட்ட. சரி சரி ப்ரோ. Ivan bro, waiter naik respon, waiter. Gap udah menerima naik bro. ப்ரோ என்ன இது யூஸ் பண்றீங்க? எதுக்கு ப்ரோ? என்ன ஃபைபர் யூஸ் பண்றீங்க? ஃபைபர் என்ன யூஸ் பண்றீங்க? ஜியோ தான். ஜியோ ஃபைபர். பிளான் எவ்வளவு போடுறீங்க? நான் வந்து 1500 மாசமா ப்ரோ? 3 மாசத்துக்கு ஆகுமா? மாசத்துக்கு 1500 ரூபாயா ப்ரோ? மாசத்துக்கு 1500 இல்ல, மாசத்துக்கு 399 ரூபா. அவ்வளவு யூஸ் பண்ணி முடிச்சிருவீங்க? யூஸ் பண்ணி எல்லாம் முடிக்க மாட்டேன். ஓ அன்லிமிட்டடா ப்ரோ? அன்லிமிட்டட் தான், போட்டுக்கிட்டே இருப்பேன். மாசத்துக்கு 390 ரூபாய், நல்லா இருக்கு, நல்ல பிளான். என்ன சொல்லுங்க, நான் போட்டு விடுறேன். ஃப்ரெண்டு தான் போடுறாரு. என்ன ப்ரோ? ஃப்ரெண்டு தான் போடுறாரு. ஆ சொன்னீங்கன்னா போட்டுருவானே உங்களுக்கும். சரி போடுவோம் ப்ரோ, லேப்டாப் வாங்கிட்டு போடுவோம். அடுத்த ஜனவரி மாசத்துக்கு பிப்ரவரி அப்புறம் பார்த்துட்டு. உங்க இதுல வந்து ப்ரோ, உங்க இதுல இருந்து ஏபிடி தானே போடுவீங்க? ஏபிகே தானே டர்மெக்ஸ்ல யூஸ் பண்றது? லேப்ல யூஸ் பண்ற மட்டும் இப்ப விண்டோஸ்க்கு யூஸ் பண்றானே EX. ஆமா, அதான் சொல்ல வரேன். என்ன ப்ரோ எதுவுமே படம் போடுறீங்க? எதுக்கு ப்ரோ? ஓ நீங்க வேற மெத்தடா? சரி என்னோடதுல வேற மாதிரி வரும். ஆரம்பத்துல பண்ணிருக்கலாம் ப்ரோ. நம்ம பேக் டோர் சேவ்ட் as பேக் டோர் நம்ம பேர் போடுவோம்ல. தெரியுது ப்ரோ, தெரியுது. விண்டோஸ் பேக் டோர்னு போட்டேன். ஓகே தானே? தெரியுது ப்ரோ.
புரியுது. நான் வந்துட்டேன். பேக் டோர் ப்ரோ. இது பேரட்டுக்கு நீங்க அனுப்பிச்சுட்டீங்கல்ல குரூப்ல லிங்க்? ஆமா, லிங்க் அனுப்பி விட்டேன். சரி ப்ரோ, நான் வந்து பேசாம இதுலயே நான் செஞ்சிருக்கலாமோ நம்ம ப்ரோ. நாலுல இருந்து நீ போட்டுருங்க, பேரட்ல நம்ம செய்யறோம்னு போட்டுருங்க. நாலு ஏன்னா அப்பே டெர்மிக்ஸ்ல நடத்தினா நினைச்சிட்டு போயிடுறேன். இதுல பாருங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சப்பையா முடிச்சுட்டு போயிருக்கு. ஆமா சரி, என்ஜி இது வந்து இது எல்காஸ்ட் போடும்போது என்ஜி ரேக் உள்ளது போட்டுக்கலாம்ல ப்ரோ. என்ஜி ரேக் உள்ள ஐபி போட்டோம்னா எங்க 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 வேணா எங்க வேணா ஹேக் பண்ணலாம்ல ப்ரோ. சரி, இந்த ஒரே லிங்க்ல எல்லாம் ஹேக் பண்றாங்களா ப்ரோ, அதே எப்படி ப்ரோ? அது நான் பொறுமையா சொல்றேனே. இதை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சுக்கிறேன். வைரஸ் மெட்டாஸ்பிளைட் தான் பண்றாங்களா? எல்லாமே அதான் மெட்டாஸ்பிளைட் தான். ஃபிஷிங் அட்டாக் மட்டும்தான் இது. அது தனியா டூலு, அதை நான் அப்படியே சொல்லி தரேன் முடிச்சுட்டு. ஃபிஷிங் அட்வான்ஸ். ஆமா, ஃபிஷிங் அட்டாக் வேற ஒன்று சொல்லுவாங்க. ஆமா, சிவான் ப்ரோ, சிவான் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சிவான் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது வேற ஒருத்தர் டவுட் கேட்டு இருந்தாரு, பாத்தீங்களா ப்ரோ? எங்க வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காரு பாருங்க கொஞ்சம். இது என்ன விர்ச்சுவல் மிஷின் என்ன ப்ரோ? விர்ச்சுவல் பாக்ஸ் தான் விர்ச்சுவல் மிஷின்ங்கறாங்களா? அது ரெண்டுமே ஒண்ணுதான். அது வேற வேற சாஃப்ட்வேர் அப்படி சொல்லுவாங்க. அதான் ப்ரோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஒரு இதுல லேப்ல. ப்ரோ அது வந்து அப்படியே அவர் வந்து இப்ப ஆன்லைன்ல தானே இருக்காரு, நம்மளோட தானே இருக்காரு. ஆமா ஆமா, அங்கதான் இருக்காரு. அப்படின்னா வந்து அவர் நான் இது முடிச்சோடனே அவர் ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லுவோம். போன்ல இருக்காரு, ஈஸியா கேட்டு பாப்போம். கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட. சசிகி ப்ரோ ஆஃப்லைன் போயிட்டாரு நான் வாட்ஸ்அப்ல கேட்டோம். எனக்கு தெரிஞ்சவரை அந்த இதை வந்து பயோஸ்ல தான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள ஏதோ ஏஎம்டிவி அப்படிங்கிற ஏதோ ஒரு இது வந்து ஒர்க் ஆகுது. அது ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. அது பயோஸ்ல மாத்திர மாதிரி தான் போட்டிருக்காங்க. சிஃபா நான் போடுறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது ப்ரோ. ஐ மீன் எனக்கு புரியாது, இதுதான் தெரியுது, அவ்வளவுதான். விசிபிளா இருக்கா அப்படி சொல்லலாம். தெரியும் ப்ரோ, தெரியுது. மல்டி சசிக் ப்ரோ கேக்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ டவுட் கிளியர் பண்றேன்னு சொன்னார் ப்ரோ. முள்ளன் ப்ரோ அந்த கால் வந்துச்சு ப்ரோ, சாரி ப்ரோ. சரி ப்ரோ, பரவாயில்ல. சொல்லுங்க ப்ரோ, அந்த டவுட் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பாருங்க ப்ரோ. உங்களால லைவா ஷேர் பண்ண முடியாதா? லைவா ஆன்லைன் கிளாஸ் பிசில எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. போன்ல எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. டவுட் வந்து பிசில இருக்குது. என்ன ப்ரோ நூலன் ப்ரோ, என்ன பண்ணலாம்? அவர் கேமரானா ஆன் பண்ண சொல்லாமா? கேமரா வேணா ஆன் பண்ணி காட்டுங்க. சரி ஓகே ப்ரோ. இருங்க ப்ரோ, நான் சொல்றப்ப.
சொல்றப்ப பண்ணுங்க எப்ப வேணாம். இந்த முடிச்சிட்டோம் சார். ப்ரோ மெட்டாப்டர் கரெக்ட் தானே பேரு? நம்பர் மெட்டர் பெட்டரா? ஸ்பெல்லிங் கரெக்டான போட்டு மெட்டாப்டர். கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான். ஓகே. டிசிபி போடல? அதான் போடணும். ஹாஸ்ட் பேர்லாம் போடல ப்ரோ? ப்ரோ புரியல. ஹாஸ்ட் பேர் போடுங்களே, ஹாஸ்ட் போட்டு போட்டீங்களா? அதெல்லாம் போட்டாச்சு பாருங்க. சரி ப்ரோ, சரி. ஹாஸ்ட் போட்டாச்சு. ஹாஸ்ட் போடல. நான் ஹாஸ்ட் போட்டேனே. ஹாஸ்ட் இல்ல ஆனா காட்டாது ஐபி. பேர்ல காட்டாது ப்ரோ? காட்டும் ஆனா இந்த இதுல மட்டும் காட்டாது. சரி இருங்க. செட் எல் ஹாஸ்ட். எல் ஹாஸ்ட் என்னோட ஐபி 10.10.0 10.0.2.1 தான். எல் ஹாஸ்ட் தான் ப்ரோ ஃபோன்ல வரலன்ட்டு. இருங்க வரேன். நான் ப்ரௌசிங் போயிருக்கோமா? ठीक है 10.0.2.15 அதான ப்ரோ ஐபி 10.0.2.15 அதான ப்ரோ. உனக்கு தான் மறந்துட்டேனே. ப்ரோ விண்டோஸ் பேக் டோர் தானே போட்டோம்? ஆமாம் ப்ரோ, அதான் ஈஸி. எல்லாம் இங்கே ஓகே தானே ஆயிடுச்சு. ஓகே ஆயிட்டல. இப்போ நம்ம கூகுளான ஏற்றணும். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் கூட அந்த நம்ம கரெக்டாக போட்டோமா எல்லாம் கரெக்டாக ஆகிட்டான்னு இட்ஸ் ஒர்க்குன்னு கூட வந்துச்சுல, அதுக்கு எதாவது போட்டோம்ல? என்ன போட்டோம்? அப்பாச்சி சர்வர். அப்பாச்சி சர்வர் நம்பர் பண்ணுமா ப்ரோ?
27 1 2 1 2 7 ஐபி அட்ரஸ் தானே அது? டாட் அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ. 127 டாட் இருங்க, அது ஐபி அட்ரஸ். ப்ரோ இதுல வந்து ஐபி அட்ரஸ் போடணும் ப்ரோ. 192 போடணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதுல சர்வர்ல லேப்டாப்ல வந்து 192 டாட் ஏதோ போடுவாங்க. இருங்க. இப்ப 8080 போடுங்க போர்ட் நம்பர். ஓகே, டேஷ்போர்ட் தானே ப்ரோ? இது பண்ணோம் அந்த கோலன் வைக்கணும்ல. டேஷ்போர்ட் தானே பண்ணோம். ஸ்பேஸ் வேணாம், அந்த கோலன் மட்டும் வச்சு போடுங்க. அன்னைக்கு போட்டோம்ல, இப்போ 8080 போடுங்க. என்கிட்ட தட்டுங்க. வரல ப்ரோ. என்ன புதுசா எல்லாம் கரெக்டா ஆயிட்டு 192 இட்ஸ் ஒர்க் எல்லாமே வந்துட்டு இனிமே எங்க இருக்குன்னு தெரியல அந்த வைரஸ். இனிமே ஏத்துற மட்டும் தான் வேலை. அப்பவே இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம் ப்ரோ. அந்த வைரஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப நான் இருங்க பாக்குறேன். இன்னொரு டெர்மினல் ஓபன் பண்ணிடுங்க ப்ரோ. இதே மாதிரி இன்னொன்னு ஓபன் பண்ணலாமே. அதுல போயிட்டு பாருங்க எங்க இருக்கு வைரஸ். என்ன கமெண்ட் போட்டோம் நம்ம? சூடோ எல்எஸ் போட்டு பாருங்க. எல்எஸ் இருங்க வரேன். இது எங்க இருக்குன்னு தெரியல ப்ரோ. வைரஸ் எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்குங்கிறீங்க? டவுன்லோட் இதெல்லாம் இருக்கும். என்ன ப்ரோ ஆளு? இதுதானே ப்ரோ அன்னைக்கும் ப்ராப்ளமா இருந்துச்சு நேத்தும். அது எங்க விட்டுட்டோம் எங்க? இருங்க வரேன், நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். இப்ப விண்டோஸ்ல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திரும்பி இதே மாதிரி ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணிடுங்க ப்ரோ. ஐயோ ரொம்ப நேரம் ஆகுமே. மணி தான் ஆயிட்டு ப்ரோ இருக்கே. மணி 8 ஆயிட்டு. ஓகே தானே ப்ரோ? அது எங்கன்னு தெரியல. என்ன ப்ரோ விமர்சனம் பணம் போட்டு கரெக்டாக டைப் பண்ணி விட்டுருங்க. இருங்க ப்ரோ, நான் அவனை பண்ணுவேன். இதை நான் டெலிட் பண்ணணும். கடுப்பாகுது. ஃபினிஷ். சோழ முடிஞ்சிடுச்சு, செத்து போ. இதையும் இப்போ சாவடிக்கணும். விண்டோஸ் பேக் டோர் தானே போட்டோம்? ஆமாம் ப்ரோ, பேக் டோர் exe. ஏன்னா இப்பயே தான் வருது, இந்த ஐபி வர மாட்டேங்குது. டவுன்லோட் நீங்க கூட டவுன்லோட் பண்ணீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இதுலயும் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ப்ரோ அது அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோ. அப்பதான் ப்ரோ அது வரும். அப்பாச்சி நான் ஸ்டார்ட்டே பண்ணலையா? இல்லையே பண்ணிட்டோம்ல இருக்கு. அப்பாச்சி 2 போட்டேனே. அப்பாச்சி 2 அதுக்குள்ள மட்டும் வச்சிட்டீங்களா? இது வச்சுட்டேனே நானு. அப்ப போடுங்க ப்ரோ. வச்சுட்டேன். நடுவுல பேசிட்டு இருந்தால ப்ரோ. ஒரே நிமிஷம் 192 போடுங்க போய் ப்ரௌசர்ல. 192 இருங்க ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடுறேன் அந்த கோட். 192 192.168.1 அதே போடுங்க. 168.1.1 அது மாதிரி இப்போ 8080 போடுங்க. இதை வச்சு கோலன் வச்சு டேஷ் விடாம தானே? ஸ்பேஸ் விடாம 8080 எங்க ப்ரோ? நான் பார்த்துட்டு வரேன் அந்த கோடை மட்டும். அந்த ஐபிஐ மட்டும் பார்த்துட்டு வரேன். பாருங்க என்னோட ஐபி தானே பண்ணும்.
ப்ரோ இருக்கீங்களா? இப்போ அந்த ப்ரௌசர் போங்க, அதான் பார்ப்போம். சொல்லுங்க. 192.168 192 192 dot 168 dot 0.1 டாட் 1 போட்டீங்களா? இருங்க அப்படி பார்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் பாருங்க. 192.168.1.1.7 1.7 அப்புறம் வந்து அந்த வச்சுட்டானே. இதான் ப்ரோ அவரு போடுறாரு. அவருக்கு வருது. உங்க ஐபிஐ போடுங்க. இல்லைண்ணா உங்க ஐபி போட்டு 80 போடுங்க. வர மாட்டேதே. வரணும் ப்ரோ, அவரை தான் போடுறாரு. என்னன்னு தெரியல ப்ரோ. அவரை தான் ப்ரோ பண்றாரு. ஐபிஐ போடுறாரு, வந்துருது. இதுதான் ப்ரோ நம்மளுக்கு அன்னைக்கு இதானுச்சு. ஓகே தானே? கட்டு தானே? ஆமாம் ப்ரோ. அன்னைக்கு ஃபோன்ல ஈஸியா பண்ணிட்டேன். இதுல எப்படின்னே தெரியல ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் பார்த்துட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கு பார்த்துட்டேன். நாளைக்கு நான் ஃபுல்லாகவே இதிலே பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா டெர்மிக்ஸில் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வேலை பண்ணலாம். சசுகி ப்ரோ 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 இருக்கீங்களா? வாங்க ப்ரோ, உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? கேமரா யா ஓகே ப்ரோ. சார் ஆன் பண்ணுங்க. ப்ரோ நம்ம போரா டாபிக் எடுத்துட்டு போறோமோ? இதான் ப்ரோ. ப்ரோ உங்க ஸ்க்ரீன் வந்து ஒழுங்கா தெரியல பாருங்க. நெட்டு கொஞ்சம் ப்ரோ கிளியரா இல்ல. ஓகே ப்ரோ, நீங்க ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்க வந்து மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்களா? நெட் இருக்குல்ல ப்ரோ? உங்கள்கிட்ட நெட் இருக்கா? இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. அப்படின்னா மறுபடியும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஏற்றுங்களேன். நான் சொல்கிற மாதிரி ஏற்றுங்க. அந்த ஃபைலை போய் இன்ஸ்டால் பண்ணுவோம் ப்ரோ. மறுபடியும் ஃபைலில் போயிட்டு டெலீட் பண்ணிடுங்க. எதை டெலீட் பண்ண ப்ரோ? வர்ச்சுவல் பாக்ஸை டெலீட் பண்ணிடுவா? விர்ச்சுவல் பாக்ஸை டெலீட் பண்ணிடுங்க. சரி சரி. ப்ரோ நாங்கள் வந்து போரிங்காக கொண்டு போகிறோமா கிளாஸை? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, யாரும் வர்றதில்ல, அதான் கேட்குறேன். இல்லை நீங்கள் சும்மா சொல்கிற மாதிரி தான் சொல்லுங்கள். ஏதோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே மாற்றிக்கலாம்ல. இல்லை ப்ரோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. க்ரோமில் போவா ப்ரோ? க்ரோம் உள்ள போங்க. க்ரோமில் போயிட்டு ப்ரோ நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன் கொஞ்சம். ஓகே ப்ரோ, ஓகே. க்ரோம் உள்ள போயிட்டீங்களா? போயிட்டேன் ப்ரோ. விர்ச்சுவல் பாக்ஸ் போங்க. வர்ச்சுவல் பாக்ஸ்னு டைப் பண்ணுவோம் ப்ரோ. இருங்க, நான் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஓகே ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டா? ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே.
விர்ச்சுவல் பாக்ஸ் டைப் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எடுக்க பாருங்க. Oracle VM விர்ச்சுவல் பாக்ஸ். கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிட்டு சைடில் வந்து டவுன்லோட்ஸ் இருக்கு பாருங்க. அபவுட் ஸ்க்ரீன்ஷாட்டு அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே இருக்கு பாருங்க. இந்த இருக்கா இந்த விண்டோஸ் விர்ச்சுவல் பாக்ஸ் 6. அதில் கீழே வந்து விண்டோஸ் ஹாஸ்ட்டு, ஓஎஸ் ஹாஸ்ட்டு, லினக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களா? விண்டோஸ்னா விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டீங்களா? கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்க. ஆகிடுச்சு ஃபுல்லாக. என்ன இருங்க ஆகட்டும், நான் அப்படியே சொல்லி காட்டுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்க எதுல யூஸ் பண்ணுவீங்க? நான் நேத்து டவுன்லோட் பண்ணேன் ப்ரோ. ஆனா எந்து வந்து unable to locate location அப்படினு சொல்லிருக்கு ப்ரோ நேத்து. ப்ரோ நான் வந்து ஏற்கனவே வந்து ஏத்துனால எனக்கு இப்படி இருக்கு. நான் இன்ஸ்டால் பண்ணதை ரிமூவ் பண்ண சொல்லுது மறுபடியும். நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே நீங்க ஏத்திட்டீங்களா? டவுன்லோட் ஆகுது ப்ரோ 70%. ஓகே ப்ரோ, பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. இந்த மாதிரி காட்டுது பாருங்க ப்ரோ. நான் காட்டுங்க ப்ரோ. ப்ரோ உங்களோட ஸ்க்ரீன் ஒழுங்கா விசிபிள் ஆகல. எனக்கு ஃபோட்டோ எடுத்து அப்படியே அனுப்புங்க நான் வாட்ஸ்அப்பில். தெரியுதா ப்ரோ? இல்லை ப்ரோ, உங்கள் ஸ்க்ரீனே இதாகுது, விசிபிளாக இல்லை. சரி இருங்க ப்ரோ, நான் காப்பி அனுப்புகிறேன். ஓகே. குரூப்ல அனுப்பா ப்ரோ. குரூப்ல அனுப்பி விட்ருங்க. ரெடி கொடுங்க ப்ரோ. ரீட்ரை கொடுத்தாலும் வர மாட்டேங்குது ப்ரோ. ரீட்ரை கொடுத்துட்டீங்களா? நீங்க இது ஃபைல் மேனேஜர்ல போங்க. ஃபைல் மேனேஜர் போயிட்டீங்களா? போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, இது உங்க விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கா? டவுன்லோட்ஸ்ல பாருங்க. இருக்குது ப்ரோ. அதில் வந்து என்ன பண்றீங்கன்னா, இது ரைட் கிளிக் பண்ணுங்க. அது அந்த விர்ச்சுவல் பாக்ஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அதில் வந்து அட்மின் ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க. ரன் ஹேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோ. அது கொடுங்க. எஸ் கொடுத்துட்டேன் ப்ரோ. கொடுத்தீங்கன்னா அது திரும்பி ரீட்ரை தான் வருது ப்ரோ. மறுபடியும் ரீட்ரை தான் இருக்கா? ஓகே ப்ரோ. அப்புறம் நான் செக் பண்ணிட்டு தான் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன லேப் யூஸ் பண்றீங்க? புரியல ப்ரோ. நீங்க என்ன லேப் யூஸ் பண்றீங்க? பிசி தான் ப்ரோ யூஸ் பண்றேன். பில்ட் பண்ணிருக்கேன். பில்ட் பண்ணிருக்கீங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அப்புறம் நீ செக் பண்ணிட்டு நீங்க என்ன விண்டோஸ் 10 யூஸ் பண்றீங்களா? என்ன யூஸ் பண்றீங்க? விண்டோஸ் 10 ப்ரோ. ஓகே ப்ரோ. விண்டோஸ் 11 அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம்ல? 7 விண்டோஸ் 11 ப்ரோ. ஆமா. இது வந்து பைரேட்ஸ் வெர்ஷன் ப்ரோ.
ஓ! ஓகே ப்ரோ. இல்ல அப்படின்னா குடுத்துருப்பாங்களே! ஓகே நான் இன்னைக்கு பண்ணிடுறேன் ப்ரோ. ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஆ. நோட்டிஃபிகேஷன் காட்டுனுச்சு. ஏன்னா அதில போய் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து அப்ப உங்களுக்கு another வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா Windows 10 வந்து இப்ப மாத்திட்டாங்கல்ல Windows 11 அப்டேட் குடுத்துட்டாங்கல்ல ஃப்ரீயா. அதனால அப்படியே வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ. another டைம்னு குடுத்துருக்கேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ. நீங்க செக் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ புரியல. செக் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸோட நான் சொல்லட்டுமா? ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. நாளைக்கு வந்து 7:00 தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ், காலேஜ்லாம் ரீஓப்பன் பண்றாங்கல்ல. ஓகே ப்ரோ. எனி டைம் ரெடி ப்ரோ. ஃப்ரீ டைம் தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. கட் பண்ணிக்கலாம்ல? வெல்கம். ஓகே ப்ரோ. ஓகே குட் ப்ரோ. நைட். குட் பை ப்ரோ, குட் பை. ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வேணா உங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ.